எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆனா நாம எப்போ மாதிரி வருவோம். கோவைனா என்ன நகரம், திருப்பூர்னா என்ன நகரம் நமக்கு தெரியும். சில பேர் புதுசா வந்து மஞ்சள் நகரம் இது அப்படின்னு அப்பப்போ வந்து கண்டுபிடிக்கிற நிலைமையில தமிழக அரசியல் இருக்குது. அதனால இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த தேர்தலை மிக வலுவாகவே நாங்கள் சந்திப்போம். திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்த பின்பு நீதிபதி மேலேயே குற்றத்தை சாட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இப்ப வந்து அது வந்து தூணு இல்லைன்னாங்க, அப்புறம் தூணு இருக்குது ஆனா அதுல ஏற்ற மாட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் அது தீபத்தூணு ஆனா அதுல ஏத்துற பழக்கம் இல்லைன்னாங்க, இப்ப அது தீபத்தூணு இல்ல சமணர்கள் ஏற்றிய விளக்கு தூணுன்னாங்க. சமணர்கள் நைட்டு வெளியே வந்து விளக்கே ஏத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு அது சிக்கந்தர் அவங்களோட தூணு அப்படின்றாங்க. இப்ப அந்த தூணே உங்களுக்கு உரிமையா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்க வந்து இஸ்லாமிய திருவிழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம். ஆனா அதே இது இந்த விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை. இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் தான் உச்சியில இருக்கு அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசாங்க விவாதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். முருகனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும் பொழுது 2 விளக்கு ஏத்துறது எதுக்கு அப்படின்னு 2 விளக்கு ஏத்தணுமானா, சில பேர் 2 வாழ்க்கைகள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனா அப்புறம் எப்படி ஒரு பெண்ணா இருந்து என்னால சொல்ல முடியாது. என்ன வாதிடுறீங்க? அப்புறம் இன்னைக்கு அது விளக்கு தூணி எங்களுக்கு இது இந்துக்களுக்கே சொந்தமானது இல்ல, அது வந்து அவங்க வக்ஃபோர்டுக்கு சொந்தமானதா இருக்க கூடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அதே மாதிரி பக்கத்துல சென்னை விமான நிலையத்துல ஹஜ் யாத்திரையர்களுக்கு மக்கள் வரி பணத்துல கட்டடம் கட்டுறீங்க, கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்து கொள்கிறீங்க. ஆனா இந்துக்களை மட்டும் நிந்திக்க வேணும். ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறார்னு கேட்கிறேன். ஆக இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்துறாங்க. அதே மாதிரி அங்க உண்ணாவிரதம் இருந்தா இல்ல அவங்க எல்லாம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதம் இருக்காங்க. அங்க போய் ஒவ்வொருனையும் உங்களை மாதிரி தம்பிங்க தான் மைக்க நீட்டுறாங்க. அதுல ஒருவர் கூட பாஜக இந்து முன்னணியை சார்ந்தவங்க கிடையாது. உட்கார்ந்து இருந்த 50 பேரும் ஒரு அம்மா சொல்றாங்க அங்க விளக்கு ஏத்துறது நான் என் கண்ணால பார்க்கணும் சாவறதுக்கு முன்னாலன்றாங்க. ஆக தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்து கொண்டிருப்பதற்கு 2026 ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான். யார சொல்றான்னு தெரியல, அவரை சொல்றாரு என்னமோ. களத்துல யாரு இல்ல, அவர் தான் இல்ல. திடீர்னு களத்துக்கு வர்றாரு, திடீர்னு களத்துக்கு வரல. நாங்க வந்து எல்லாரும் ஒருவேளை எங்களை சொல்லலைங்க அவரு. ஏன்னா நாங்க வந்து இத்தனை கட்சியில இத்தனை மாவட்டங்கள்ல ஆட்சியில இருக்கோம். உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாரத பிரதமர் தான் எங்க பிரதமரா வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம். நாங்க தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் களத்துல இல்லாததுன்னா அவர் தான் சொல்றாரோ என்னமோ. என்னொன்று மஞ்சள் நகரம் என்று நான் இதை அதான் சொன்ன, விளையாட்டா சொன்னேன் என்று கண்டுபிடிச்சிட்டாரு. அது கருப்பு பெரியார் மஞ்சள் நகரம்னு. அந்த மஞ்சளுக்கு தனி வாரியம் போர்டு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. என்னைக்கா நீங்க யூபி அரசாங்கத்துல நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு மஞ்சள் நகரத்துல உள்ள மஞ்சள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் பாஜகவில் ஓட்டு போட வேண்டும். ஏன்னா அங்க தெலுங்கானால உள்ள ஒரு எம்பி கேட்டாருன்றதுக்காக மஞ்சள் போர்டு வாரியம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஆட்சி செய்தாங்கங்க? அதனால இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டே போகலாம். அந்த மஞ்சள் மாநகரத்துல நின்று கொண்டு யாரையும் எங்களை விமர்சனம் செய்ய முடியாது. 10 வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு இணைப்பு இருந்ததுன்னா, நாங்க 25-50 வருஷமா அரசியல் இருக்கவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும்? திரைப்படத்துல இணைப்பு இருந்தா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு இணைப்பை ஏற்படுத்தினீங்க. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வாங்கி நின்னுதான் உங்களை இணைப்பை ஜெயிக்க வைக்கிறீங்களோ தோக்க வைக்கிறீங்களோ இல்ல. அவருடைய தொடர்ந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி என்ற ஒரு கருத்தை வந்து அவருடைய அதாவது அவரோட திமுக எதிர்ப்பை நான் வரவேற்கிறேன். நிச்சயமா திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. ஆனா திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் எதை வைத்து சொல்கிறார்னு சொல்றேன். திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாங்க போட்டி, அரசியல் போட்டி. இதோட சினிமா இல்ல. யார் நீ டைரக்டரா நான் டைரக்டரா, 100 நாள் நீ ஓடுறியா நான் ஓடுறியான்னு கிடையாது. ஆக 10 வயசுல இருந்து சினிமால நடிக்கிற உங்களுக்கே இணைப்பு இருக்கும் பொழுது தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும், மக்களோட இணைப்பு இருக்கும்.
அதனால இன்னைக்கு பேசுறது எல்லாமே மத்திய பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. தீய சக்திகளை ஒழிப்பதற்காகவே இயேசு பிறந்தார், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக அதிமுக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னது கரெக்ட் தானே. தீய சக்தி திமுகன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு அது வலுவாக அது விஜய் கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. தீய சக்தி திமுகன்றது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால நாங்க ஒண்ணும் எந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இல்ல. கூட்டணி கட்சி தலைவர் சிறுபான்மை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்க ஒண்ணும் எதிரி கிடையாது. நாங்களே நடத்துறோமே. ஏதோ ஜான்சன் இவர் நடத்துறாரு, நான் போறேன். ஜான்சன் எங்க கிட்ட இருக்கிறாரு. என்ன நான்சென்ஸ் நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான். இதே உதயநிதி ஒரு நிகழ்ச்சியில கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பேசும்போது பாஜக கடுமையான ஒரு அதைத்தான் சொல்றேன். கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுறேன், இந்துக்களுக்கு எதிராக பேசினா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நான் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுவேன், இஸ்லாமுக்கு ஆதரவா பேசுவேன், இந்துக்களுக்கு ஆதரவா பேசுவேன். ஆனா நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசும்போது நான் பைபிளை எடுத்துவேன், நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றதா நாங்க எதிர்க்கிறோம். நாங்க பைபிளை பாராட்டுறதை நாங்க எதிர்க்கல. பைபிளை பாராட்டிட்டு நீ பகவத்கீதையை எதிர்க்கிறதா நாங்க எதிர்க்கிறோம். இதுதான் நீ தெளிவா இருக்கிறோம் நாங்க.